கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் ஏப்ரல் மாதம் முதல் நாளில் தேவனுடைய பாதத்தில் நாம் வந்து அமர தேவன் கொடுத்த நல்ல அருமையான சலாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவர் தாமே கடந்த 3 மாதங்கள் இந்த 2024ஆம் வருஷத்தில் பாதுகாத்து அருமையாக நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய எண்ணில் அடங்காத நன்மைகளுக்கும் அவர் அருளும் ஆசீர்வாதங்களுக்கும் என்றென்றும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 23ஆம் சங்கீதம், தெய்வீக மேய்ப்பனின் சங்கீதம், Psalm 23, the Psalm of the Divine Shepherd. இந்த 23ஆம் சங்கீதம் எல்லாரும் நேசிக்கிற, நம்முடைய மனதிலே நன்றாக நாம் பதித்து வைத்திருக்கிற அருமையான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் 6 வசனங்கள், ஒவ்வொரு வசனமும் நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம காட்டுகிற வசனம். அதில் 23ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தில் நாம் போன மாத ஆரம்பத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று யெகோவா ரூவா, மேய்க்கும் கர்த்தர் அப்படின்னு படித்தோம். கர்த்தர் என் மெய்ப்பர், மெய்ப்பராகிய கர்த்தர், யெகோவா ரூவா அல்லது யெகோவா ரோயே அல்லது யெகோவா ரோஹி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மேய்க்கும் கர்த்தர். 2வது வசனத்தில் வெளிப்படுகிற தேவனுடைய நாமம், அவருடைய குணம். வாசிப்போம் 2ஆம் வசனம், சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். He maketh me to lie down in green pastures. He leadeth me beside the still waters என்று வாசிக்கிறோம். இந்த 2வது வசனம் நமக்கு தேவனை எப்படி காட்டுகிறது? ஆடுகளின் பிரதான தேவை என்ன? ஆடுகளுடைய தேவை என்ன? அந்த 2ஆம் வசனத்தில் 2 தேவைகள் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஆடுகளுக்கு என்னென்ன தேவை? ஒன்று புல் தேவை, இன்னொன்று தண்ணீர் தேவை. ஆடுகளின் பிரதான தேவையே இந்த 2 தான், புல்லும் தண்ணீரும். ஆண்டவர் ஆடுகளுக்கு புல் தருவாரா? புல் தருவார், ஃபுல்லாக தருவார். அப்படி தானே? புல் எப்படி தருவார்? ஆண்டவர் ஃபுல்லாக தருவார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவன் தம்முடைய ஜனமாகிய ஆடுகளை அதிசயமாகவே நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் எங்கேயாவது குறையப்பட்டு அலைந்தார்கள், உணவு இல்லாமல் திரிந்தார்கள் அப்படின்னு எதாவது இருக்கா? அல்லது இன்றைக்கி பெங்களூரில் தண்ணி இல்லாத திண்டாட்டம் பயங்கரமாக இருக்குது. பெங்களூரில் அவ்வளோ கஷ்டம், இன்றைக்கி ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. பெங்களூரில் இப்போது மக்கள் குடங்களை எடுத்து அப்படி தண்ணி பிரச்சனையில் அலைவாங்க. ஏவாள் ஏதாகிலும் அப்படி ஏதேன் தோட்டத்தில் குடத்தை எடுத்து அலைஞ்சாலா? ஐயோ தண்ணி இல்லையே அலைஞ்சாலா? இல்லை. ஆகவே ஆடுகளுக்கு வேண்டிய ஆகாரம் புல்லும் தண்ணீரும் தேவன் நிறைவாக கொடுக்கிறவர். அவர் எல்லாம் நமக்காக பார்த்து கொள்ளுகிற தேவன். இந்த 2வது வசனத்தில் நம்ம ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் படித்தோம்ல, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர், எல்லாம் பார்த்து கொள்ளும் கர்த்தர் அல்லது நம்மை போஷிக்கும் கர்த்தர் என்று 2ஆம் வசனம் நமக்கு தேவனை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. போஷிக்கும் கர்த்தர், யெகோவா ஈரே. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, ஆண்டவர் எங்களுக்கு பிரியமாய் கொடுத்திருக்கிற 23ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை வாக்குத்தத்தமாக நாங்கள் இந்த புதிய மாதத்தின் ஆரம்பத்தில் நம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து தியானிக்கும் இந்த வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த அருமையான வசனத்தில் இருக்கிற இனிமையான பாடங்களை எங்களுக்கு கிருபையாக கற்றுத்தரும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஆலயத்திலும்
ஆன்லைனிலும் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் கர்த்தர் உம்முடைய வசனத்தின் வழியாய் பேசி எங்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி தேற்றி போஷித்து ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். கர்த்தாவே சொல்லும்படியார்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நீதிமானை பசியினால் வருந்த விடார் என்று நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் சம்பூரணமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வெகு சம்பூரணமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். உண்மைதானே? அவர்கள் வஸ்திரம் பழசாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவில்லை, அவர்கள் செருப்புகள் தேயவில்லை என்று இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி வாசிக்கிறோம். நான் சொன்னேன், ஏவாள் குடமெடுத்து ஏதேனிலே அலையவில்லை. ஒரு நதி ஒன்று ஓடினது. அந்த நதி அந்த ஏதேன் தோட்டத்தில் எத்தனை பிரிஞ்சு போச்சான்? எத்தனை ஆறுகளாக பிரிஞ்சு போச்சு? 4 ஆறுகளாக ஒரு நதி. அந்த நதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 ஆறுகள் பிரிந்து ஓடினது. ஏவாளுக்கு பஞ்சமே கிடையாது. அப்போ எப்படி? ஏவாளுக்கு எங்கே போனாலும் தண்ணீர். இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை தேவதூதர்கள் அப்பத்தை கொடுத்தார். மணல் பரப்பிலே மன்னா, கற்பாறையிலிருந்து தண்ணீர். ஆண்டவர் அவ்வளவு அதிசயமாக ஆச்சரியமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜனங்களை போஷித்தார். காண ஒரு கல்யாணம். எப்படி ஆண்டவர் ரசம் கொடுத்தாராம்? திராட்சை ரசம் பெஸ்ட்டாக கொடுத்தார். அப்படி தானே? அங்கே இருக்கிற அந்த பந்தி விசாரிப்புக்காரன் வந்தவங்க போனவங்கள சொன்னாங்க, எப்பா பந்தி விசாரிப்புக்காரனை பார்த்து கேட்டாங்க, இவ்வளோ நல்ல ரசத்தை எங்கப்பா வச்சுருந்த? இவ்வளோ நேரம் எங்கே வச்சுருந்த? Where have you kept this best wine thus far? இது வரைக்கும் எங்கப்பா வச்சுருந்த? காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அங்கே எப்படி வந்துச்சு? எல்லாமே பெஸ்ட்டாக வந்துச்சு. வனாந்தரத்தில் ஆண்டவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஜனங்கள் எல்லாம் கூடி வந்திருந்தாங்க. ஒரு தடவை ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாங்க, ஒரு தடவை 3 நாட்கள் இருந்தார்கள் அப்படின்னு பைபிள் இருக்கு. சுவிசேஷங்களில் 5 அப்பங்கள் 2 மீன்கள் கொண்டு 5000 பேரை போஷித்தார். 5000 புருஷர். 7 அப்பங்கள் சில மீன்களை கொண்டு 4000 பேரை 4000 புருஷர் எல்லாம் போஷித்தார். மீதியான துணிக்கைகள் எல்லாம் கூட கூடையாக எடுத்தார்கள். ஆகவே ஆண்டவர் தம்முடைய ஊழிய நாட்களில் நிறைவாக தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்தார். அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இப்படி பார்க்கிறோம். பரலோகத்திற்கு சென்றால் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அந்த 7 சபைகளை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அங்கே போனதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் கொடுக்குறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க நம்ம படித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் 1வது சபை எபே சபைக்கு சொல்கிறார், என்ன கொடுப்பேன்? ஜீவ விருட்சத்தின் கனியை பூச்சிக்கு கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 2:17 வாசிக்கிறோம். பெர்கமு சபைக்கு ஆண்டு சொல்லும்பொழுது சொல்கிறாரு, மறைவான மன்னாவை நான் புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஜீவ நதி, சரிதானே? ஜீவ கனி பார்த்தோம், ஜீவ மன்னா பார்த்தோம், மறைவான மன்னா, ஜீவ நதி. ஆண்டவர் ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுப்பார். ஜீவ தண்ணீர் மாதந்தோறும் புது கனிகள் படிக்கிறோம்ல. வெளிப்படுத்தல் 22 முதல் 2 வசனங்கள் படித்து பார்த்தால் அந்த ஜீவ விருட்சம் மாதந்தோறும் என்ன செய்யும்? தன் கனியை கொடுக்கும். அதனுடைய இலைகள் ஜனங்களின் ஆரோக்கியத்திற்கு ஏதுவானவைகள். அப்போது என்ன படிக்கிறோன்னா, பரலோகத்துக்கு போனாலும் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஜீவ கனி, ஜீவ தண்ணீர், இன்னும் மறைவான மன்னா, அப்படி ஆண்டவர் நிறைய சொல்லிட்டே இருக்கிறார். என்ன பார்க்குறோன்னா, இம்மையிலும் கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர், மறுமையிலும் அவர் நம்மை
போஷிக்கிறவர். இந்த உலகத்திலும் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். வரும் உலகத்திலும் குறைகள் என்று நமக்கு ஒன்றுமே இருக்காது. நம்முடைய குறைவெல்லாம் அவர் என்ன செய்வாராம்? நிறைவாக்குவார். மகிமையிலே நிறைவாக்குவார், இம்மையிலும் நிறைவாக்குவார், மகிமையிலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நிறைவாக்குவார் என்பதை இந்த 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் நமக்கு காட்டுகிறது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என்ன அர்த்தம்? மேய்ப்பன் ஆடுகளை கொண்டு போய் புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறான் என்றால் என்ன அர்த்தம்? விட்டுட்டு உட்காந்துருவான். என்ன அர்த்தம்? போங்க நல்ல மேய்ங்க, அதான அர்த்தம். ஆண்டவர் அதே போல நம்மையும் அப்படி நிறைவாக ஆசீர்வதிக்கிறாரா? நாம் நினைத்ததற்கும் மேலாக நம்மை ஆசீர்வதிக்கிறாரா? அப்படிதான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவர் யெகோவா ஈரே. அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த 2ஆம் வசனத்தில் சங்கீதம் 23:2 யெகோவா ஈரே அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவார். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், ஆபிரகாமே என்ன பண்ணு, உன் ஒரே புத்திரனும் உனேக சுதனும், அப்படி தானே சொன்னார். ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஆண்டவர் பேசுகிறார். உனேக சுதனும் ஒரே மகனும், அப்படிலாம் ஆண்டவர் இழுத்து இழுத்து சொல்லி அவனை எப்படி இழுக்கலான்னு பார்க்குறார். ஆபிரகாம் 100 வயசில் பெத்த மகன், ஒத்த மகன், அந்த மகனை எனக்காக நீ பலி செலுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில். இவர் என்ன பண்ணிட்டாரு? மனைவிட்ட கூட சொல்லாமல் நைஸாக கிளம்பிட்டார் மகனை கூட்டிட்டு. 2 வேலைக்காரர்கள், அந்த பெரிய மகன் ஈசாக்கு ஒரு கழுதை, கத்தி, விறகுகள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டான். 3 நாள் பயணம். மோரியா தேசம் வந்தாயிற்று. ஆண்டவர் சொன்னார், மோரியா தேசத்தில் மோரியா மலைன்வாங்க, மோரியா தேசத்தில் இருக்கிற மலைகளிலே நான் காண்பிக்கிற அந்த ஒரு மலையில் நீ போய் உன் மகனை என்ன செய், பலி செலுத்தின. மகன் கேட்டான், அப்பா விறகுக்கட்டை இருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தது மாதிரி இந்த ஈசாக்கு விறகுக்கட்டைகளை சுமந்துட்டு போனான். இந்த 2 வேலைக்காரங்க நிறுத்திட்டார். ஆபிரகாம் இங்கே நில்லுங்க, வராதிங்கன்றார். நானும் என் மகனும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியில் மகன் கேட்குறாரு, அப்பா எங்கே ஆட்டுக்குட்டி? ஆட்டுக்குட்டி எங்கே? இவன் தான் ஆட்டுக்குட்டின்னு அவனுக்கே தெரியலை. ஈசாக்கு, நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, தகப்பனே ஆட்டுக்குட்டி எங்கே? சொன்னார் ஆபிரகாம், நீ தாண்டா ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னார். இல்லை, என்னங்க சொன்னார்? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். மை சன், டோன்ட் வரி, தி லார்ட் வில் see to it. என் மகனே நீ கவலைப்படாத, கர்த்தர் பார்த்துக்குவாரு. நம்ம சொல்ல முடியுமாங்க கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு? பெத்த பிள்ளை, ஒத்த பிள்ளை, கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளைய கொல்லணும், போயிட்டு திரும்பி தான் வருவாரா, தனியாக தான் வருவாரா அப்படின்னு நமக்கெல்லாம் மனசில் படக்கு படக்குன்னு அடிக்குது. அப்படி தானே? கதை நமக்கு தெரியும், கதை தெரியும், முடிவெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆபிரகாம் சொல்லிட்டு போனார் பாருங்க, நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னார். அங்கே போனாங்க, பலிபீடத்தை ஆயத்தம் பண்ணினார்கள். அப்பா மகன் 2 பேரும் சேர்ந்து விறகட்டை எல்லாம் அழகாக அடுக்கி வச்சாங்க. மகனே என்ன பண்ணிட்டாரு? அந்த பீடத்தில் இந்த தந்தை 120-125 வயசு இருக்கும் அந்த ஆபிரகாமுக்கு. இந்த ஈசாக்குக்கு 20-25 வயசு இருக்கும் அப்படின்னு வேத அறிஞர்கள் எல்லாரும் திட்டவட்டமாக தெளிவாக சொல்லுகிறார்கள். பாருங்களேன், இளம் வாலிபன், துடிப்பான வாலிபன்
அமைதியாக படுத்து கிடக்கிறான். வயதான ஒரு தகப்பன் தைரியமாக தேவன் சொன்ன அந்த பணியை நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கத்தி எடுத்தார், ஓங்கினார், கழுத்து வரைக்கும் கூட போவதற்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். ஒரு தேவதூதன் வந்து சொன்னான், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டு மேல் உன் கையை போடாது, நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு. ஆபிரகாம் பக்கத்தில் ஒரு ஆடு மே அப்படிங்குது. எங்கேருந்துப்பா வந்துச்சு இந்த ஆடு? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அதனால தான் யோவான் 8:56 புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். எந்த நாளை கண்டான்? ஆபிரகாம் எந்த நாளை கண்டான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே பாவிகளுக்காக அவர் பலியாவார், இன்னொருத்தனுக்காக அவர் மரிப்பார், ஒருத்தன் இடத்தை அவர் எடுத்துக்கொள்ளுவார். ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி வந்துச்சுல்ல, உங்களுக்கு எனக்கும் பதிலாக தேவாட்டுக்குட்டி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். என்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தியாக பலியாக மரிக்க வேண்டிய அந்த நாளை காண ஆபிரகாம் ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். தீர்க்க தரிசனமாக ஆபிரகாம் பார்த்தான். அந்த ஆட்டுக்குட்டியிலே அவன் இயேசுவை கண்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது ஆபிரகாமுக்கு பிள்ளையும் கிடைச்சிருச்சு, ஆடும் கிடைச்சிருச்சு. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? எங்கேயாவது நீங்கள் பாருங்கள், ஆபிரகாம் இந்த 22வது அதிகாரம் ஆதியாகமத்தில் எங்கேயாவது புலம்பி இருக்கிறாரா? எங்கேயாவது புலம்பி இருக்காரா? என்ன ஆண்டவரே, இந்த ஒத்த பிள்ளையை கொடுத்தீங்க, 100 வயசில் கொடுத்து போட்டு இந்த பிள்ளையை பலி செலுத்த சொல்கிறீங்களே, 3 நாளாக நான் வந்துகிட்டு இருக்கிறேன் ஆண்டவர், இடையில எங்கேயாவது 2வது நாள் பார்த்து பரவாயில்ல பண்ணி வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவீங்களான்னு பார்த்தேன், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா ஆண்டவரே? இப்படி மனுஷனையே பலியாக கேட்குறீங்களே, நரபலி கேட்குறீங்களே ஆண்டவரே, நீ என்ன நல்ல ஆண்டவரா? ஏதாவது ஒன்று எங்கேயாவது இடையில இடுக்கல ஆபிரகாம் புலம்புனாரா? ஆனால் நம்ம ஒரு காரியம் நடந்து முடியறதுக்குள்ள புலம்பி தள்ளி, அப்படி தானே நம்ம இருக்கிறோம். நம்ம நிலைமை தானே. அவர் என் ஆத்துமாவை, ஓகே 2வது வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அமர்ந்த தண்ணீர் அப்படிதானே போட்டிருக்கு. சாதாரண தண்ணி அங்கே போட்டிருக்கு. என்ன தண்ணீர்? அமர்ந்த தண்ணீர். இங்கிலீஷில் பாருங்களேன், ஸ்டில் வாட்டர்ஸ், கிரீன் பாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டில் வாட்டர்ஸ். புல்லுள்ள இடங்கள், பசுமையான புல்வெளிகள், கிரீன் பாஸ்டர்ஸ், அதான் பசுமையான புல்வெளிகளில் போய் விடுவாராம். அமர்ந்த தண்ணீர்கள். காஞ்சி போன வைக்க போகிற ஆடு மேய்மா? புல்லுள்ள இடங்கள். சலசலன்னு ஓடுற தண்ணீரை ஆடுகள் குடிக்குமா? அமர்ந்த தண்ணீர்கள். விளங்குது உங்களுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். ஆடுகளுடைய வாய்க்கும் மனுஷனுடைய வாய்க்கும் வித்தியாசம் இருக்கா? ஆடுகள் வாய் நீளம் அப்படின்றீங்களா? நம்ம வாயும் நீளம்தான். ஆடுகள் வாய் நீளமாக இருக்கும். சரி, அப்படி நான் சொல்ல வரல. அதாவது ஆடுகளை எடுத்துக்கங்களேன். ஆட்டுடைய
மூக்குக்கும் வாய்க்கும் இடையில பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. நமக்கு மூக்கு அடுத்த வாய் இடையில ஒரு கேப் இருக்குது. சரிதானே? இந்த கேப்பில் தான் நானும் ஆம்பளைன்னு மீசெல்லாம் வளர்த்துக்கிறோம் பெருசாக. ஓகே, அந்த வாய்க்கும் மூக்குக்கும் உதட்டுக்கும் மூக்குக்கும் இடையில. ஆனால் ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு எப்படி இருக்கும்? முகம் அப்படி சரிவாக இருக்கும். மூக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்காது, அதுவும் கொஞ்சம் அந்த சரிவிலேயே இருக்கும். வாய் பார்த்தீங்கன்னா அப்படி சரிவாக அப்படி நீளமாக இருக்கும். சரிங்களா? தண்ணீர்கள் வேகமாக ஓடக்கூடிய ஆற்றிலேயோ அல்லது ஒரு காற்றாற்றிலேயோ என்ன செய்ய முடியாது? ஆடுகள் வாய் வைக்க முடியாது. சரிங்களா? அப்படி ஓடுற தண்ணீரில், வேகமாக சலசலப்பாக ஓடக்கூடிய தண்ணீரில் இந்த ஆடுகள் தங்கள் வாய்களை வைத்தால் என்னங்க தெரியுமா? அவங்க மூக்கில் தண்ணி ஏறிடும். அப்போ அதனால தான் ஆடுகளுக்கு என்னங்க தேவை? எப்படிப்பட்ட தண்ணீர் தேவை? அமர்ந்த தண்ணீர் தேவை. அமர்ந்த தண்ணீர், ஸ்டில் வாட்டர்ஸ். பிசைட் ஸ்டில் வாட்டர்ஸ் காட் வில் லீட் ஹிஸ் ஷீப். தம்முடைய ஆடுகளை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கர்த்தர் நடத்துவார். அமர்ந்த தண்ணீர், சலசலப்பு இல்லாத, ஆடுகளுக்கு கஷ்டம் உண்டாக்காத தண்ணீர்கள் அண்டையிலே ஆண்டவர் கொண்டு போய் விடுகிறவர். என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுப்பாரு. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களில் கூட என்ன இருக்காது? என்ன இருக்காது? வேதனை இருக்காது. படிங்க நீதிமொழிகள் 10வது அதிகாரம், எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். பாருங்களேன், ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கும்போது கூட இந்த ஆடுகளுக்கு வேதனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விட்டு தண்ணீரை குடிக்க விடுகிறார். இந்த ஆடுகளுக்கு வேதனை வந்துடக்கூடாது என்பதற்காக. அதுதாங்க அமர்ந்த தண்ணீர். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தானே? நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை ஏற்ற வேளையில் அவர் கொடுப்பார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் என்ன இருக்காது? வேதனை இருக்காது. நாம தந்திரமாக சுயநலமாக தேட நினைக்கிற ஆசீர்வாதங்களிலே என்ன இருக்கும்? வேதனை இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, காசு விஷயத்தில் உண்மையில் ஏதோ ஏமாற்றி எப்படியோ சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? வேதனை இருக்கும். பொய் சொல்லி என்னத்தையாவது ஏமாற்றி காசு திருடுறோமோ ஏதோ ஒன்று பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், இந்த காசு நிற்கவே நிற்காது. இல்லை, இப்படி நான் சொல்கிறேன், தந்திரமாக ஏதாவது அப்படி பண்ணி இப்படி பண்ணி நம்ம ஏதோ ஒரு மேலே வரணும்னு நினைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் கூட என்ன வரும்? வேதனை வரும். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி சொல்லி சொல்லி தான் வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். தேன் சாப்பிடணும் இல்லை, கொட்டு வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேன் சாப்பிடணும்னா, தேனை நக்கணும்னா என்ன செய்யணுமா? கொட்டு வாங்கி தான் ஆகணும். நீ இந்த பதவியில் இருக்குன்னு நினைக்கிறியா? நீ இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படிலாம் நீ சொல்லிக்கிறாங்க. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் என்ன இருக்காதுங்க? வேதனை இருக்காது. அப்போ அதனால் அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு தான் நம்ம காத்திருக்கணும். சரிங்களா? நாம எதையும் சுயமாக செய்து விடக்கூடாது. ஆண்டவர் அந்த பசுமையான புல், அமர்ந்த தண்ணீர் நமக்கு ஆண்டவர் ஏற்ற வேளையில் கொடுப்பார். 104ஆம் சங்கீதம் எடுங்க. சங்கீதம் 104 27 28 வாசிக்கிறேன். சங்கீதம் 104 27 28 ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். 104 கர்த்தாவே, மன்னிக்கும் 27 28 ஏற்ற வேளையில்
ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். எவைகள்? 26ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா திமிங்கலங்கள் பற்றி போட்டிருக்கு. நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. திமிங்கலம் எவ்வளோ பெருசு! 1 whale is equal to 30 elephants. ஒரு திமிங்கலம் 30 யானைகளுக்கு சமம். ஒரு திமிங்கலம் 30 யானைகளுக்கு சமம். இந்த திமிங்கலங்கள் எல்லாம் என்ன செய்யுமா? ஏற்ற வேளையில் ஆண்டு நமக்கு சோறு போடுவார் அப்படின்னு இந்த திமிங்கலங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குமா. உம்மை நோக்கி காத்திருக்கும். திமிங்கலங்கள்லாம் காத்திருக்குமா? நம்ம காத்திருக்கோமா? அதனை படித்து போன வாரம் ஓய்வு நாள் பாடம், கர்த்தருக்கு காத்திரு. திமிங்கலங்கள் காத்திருக்குமா? நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? காத்திருக்க மாட்டேங்கிறோம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். இந்த திமிங்கலங்கள் இன்னும் மற்ற நிறைய ஜீவன்கள், திமிங்கலங்கள் மட்டும் இல்லை. 25ஆம் வசனம் படித்து பாருங்கள், நிறைய ஜீவன்களை பற்றி சொல்லியிருக்கு. கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிறிய பெரிய எண்ணற்ற ஜீவன்கள் அப்படின்னு படிக்கிறோம். திமிங்கலங்கள் பற்றி மட்டும் நான் சொல்லலை. பைபிள் எண்ணற்ற ஜீவன்களை பற்றி சொல்லுங்கள். இந்த ஜீவன்களெல்லாம் என்ன செய்யுமா? ஆண்டு நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். திருப்தியாக்கும் கர்த்தர். 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் அவரைத்தான் காட்டுகிறது. திருப்தியாக்கும் கர்த்தர், போஷிக்கும் கர்த்தர். சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டு சொன்னார்ல, பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் சொல்லியிருக்காருல்ல, ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவன் ஆடு மாடுகளுக்கும் ஆகாயத்து பட்சிகளுக்கும் கடலில் இருக்கிற மச்சங்களுக்கும் இவைகளுக்காக ஆண்டு உயிரை கொடுக்கல. அப்படித்தானே? யாருக்காக உயிரை கொடுத்தார்? நமக்காக உயிரை கொடுத்தார். அந்த ஜீவன்களுக்கு, இந்த கடல் வாழ் மிருகங்கள், காட்டு ஜீவன்கள், அதுகளை என்ன செய்யலை? தம்முடைய சாயல் ஆண்டு படைக்கலை. யார் அவருடைய சாயல் படைச்சிருக்கிறாரு? நம்மை, மனுஷனாகிய மனிதர்களாகிய நம்மை தேவன் அவருடைய சாயலிலே படைத்திருக்கிறார் என்றால் அதனால ஆண்டு சொன்னார், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? You are so precious in my sight. ஏசாயா 43 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். அருமைனா அதாங்க, விலையேற பெற்றவர். அருமையானபடியினால் கனம் பெற்றார். நம்மளாம் ஆண்டோட பார்வைக்கு அருமையானவர்கள், அருமையான ஆடுகள். அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது அப்படின்னு பாட்டு பாடுறோம்ல. எரேமியா 31:20 இந்த வசனத்தை வாசிக்கிறோம். நம்முடைய இருதயம், ஆண்டோடைய இருதயம் நமக்காக ஏங்குகிறது. அருமையான மகன், பிரியமான பிள்ளை அப்படின்னு ஆண்டவன் உங்களை என்னை பார்த்து அவர் சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பயம், படபடப்பு, நடுக்கம், பதற்றம், படிப்பை நினச்சி, பரீட்சையை நினச்சி, வாழ்க்கையை நினச்சி, கல்யாணத்தை நினச்சி, எதிர்காலத்தை நினச்சி ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? முன்கூட்டியே அவர் எல்லாம் நமக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். போன மாதத்தில் அதான் படித்தோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிற மெய்ப்பன். எல்லாம் அவர் நினைச்சுவார், கோணலானல் எல்லாம் அவர் செவ்வையா மாற்றுகிறவர் அப்படின்னு நம்ம போன மாதத்திலேயே பார்த்தோம். 1ஆம் வசனத்தின் அடிப்படையில். 2ஆம் வசனத்தில் பார்க்குறோன்னா,
அவர் முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். எப்படி? நமக்கு வேண்டியது எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறார். எல்லாம் திட்டம் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறார். பாருங்களேன், உதாரணமாக 2 உதாரணங்கள் சொல்லுகிறேன் பழைய ஏற்பாட்டில் இருந்து. ஆதாம் ஏவாள் எடுத்துக்கொள்வோம். ஆதாம் ஏவாள் ஆண்டவர் முதல் நாளில் படைச்சாரா, ஆரம்ப நாளில் படைச்சாரா? நம்மளெல்லாம் ஆண்டவர் கடைசி நாளில் தான் படைச்சார், 6ஆம் நாளில் தான் படைச்சார். நம்மளெல்லாம் ஆண்டவர் முதல் நாளில் படைக்கலை. நம்மளாம் ஆண்டவருக்கு முக்கியமே இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. முதல் நாள்லேயே படைச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? என்ன ஆண்டவரே, ஒரு லைட் இல்லை, ஒரு தண்ணி இல்லை, ஒரு காற்று இல்லை, ஒரு மரங்கூட இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படி சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? 6ஆம் நாளில் படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார்? எல்லாத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கு ஆதாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டார். லைட் இருக்குது, ஆகாய விரிவு இருக்கிறது, மரம் செடி கொடிகள் இருக்கிறது, மிருக ஜீவன்கள், மச்சங்கள் எல்லாம் ஆண்டவர் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கார். அழகான ஒரு தோட்டம், சூப்பராக 2 பேர் என்ன செய்யலாம்? அந்த தோட்டத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி தானே? இப்போ 6ஆம் நாளில் கடைசியில் மனுஷனை படைச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேர் எதாவது சொல்ல முடியுமா? என்ன ஆண்டவர் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ பாருங்கள், ஆதாம் அவளுக்கு வேண்டியது எல்லாம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி விட்டா. அதாங்க ஒரு சிறப்பான உதாரணம். இன்னொரு உதாரணம், இப்போ நான் சொன்னது ஆதியாகமத்தின் ஆரம்பத்தில். ஆதியாகமத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு உதாரணம் இருக்குது. என்னென்னு பாருங்களேன். இந்த யோசேப்பை சின்ன பையனா ஒரு 17 வயசில் விற்றுட்டாங்க சகோதரர்கள்லாம் சேர்ந்து, 10 பேரும். ஒருத்தன் பென்யமீன் தம்பி, அவன் அந்த கூட்டில் கிடையாது, அந்த கள்ள கூட்டணியில் அவன் கிடையாது, பெஞ்சமின். இந்த 10 பேர் விற்றுட்டாங்க. சிறியவனாக அவனை விற்று போட்டார்கள். நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவனை விற்று போட்டார்கள். ஆனால் பாருங்களேன், அப்பா ஒளிஞ்சான்டா அப்படின்னு நினைச்சாங்க. யாரை நாம் அவன் ஒளிஞ்சான்னு நினைக்கிறோமோ அவனை தான் ஆண்டவர் நினைச்சுவார், உயர்த்துவான். சரிங்களா? பாருங்களேன், இந்த யாக்கோபு குடும்பம் இன்னும் அந்த சுற்றி இருக்கிற தேசம், எகிப்தில் சுற்றி இருக்கிற தேசங்கள்லாம் பயங்கரமான பஞ்சம். ஆனால் இவன் சின்னவன் அப்படின்னு விற்றாங்க. கடைசியில் ஆண்டவர் அவனை பெரியவனாக்கிட்டார். யோசேப் பெரியவனாக்கிட்டார். அவன் நிராகரிக்கப்பட்டவன் என்ற நிலையில் அவனை புறக்கணித்தார்கள். ஆனால் எல்லாரும் அங்கீகரிக்கிற நிலைக்கு, எல்லாரும் அவன் முகத்தை பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்திட்டார். யோசேப் அவன்கிட்ட போனால் தான் சாப்பாடு, அவன்கிட்ட போனால் தான் சாப்பாடு. அவன் எல்லாரையும் போஷிக்கிறான். பாருங்களேன், என்ன சொல்ல வரேன்னா, யாக்கோபுக்கும் அந்த 11 சகோதரர்கள், இவனுடைய அம்மா, இன்னும் சித்தி, பெரியம்மா எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் வேண்டிய சாப்பாடு எங்கே இருந்தால் போகுது? யோசேப்பிட்டு இருந்தால் போகுது. சரிதானே? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? முன்கூட்டியே எல்லாம் யாக்கோபு குடும்பத்துக்கு ரெடி பண்ணிட்டார். பழி வாங்குறதா நினச்சி 10 பேரும் உங்கள் தம்பியை நீங்கள் இப்போ விற்று போடுறீங்களா, இவன் தான் உங்களுக்கு சோறு போடுவோம், இவன் தான் உங்களுக்கு சோறு போடுவோம் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டார். போஷிக்கும் கர்த்தர். ஆதாம் ஏவாளுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அவங்கள படைச்சார். இந்த யோசேப்பை பழி வாங்கிட்டோன்னு நினச்சாங்க. இவன் போய் எல்லாருக்கும் பசியாற்றுகிறவனாக மாறினான். சரிதானே? போஷிக்கும் கர்த்தர். அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால் நம்ம ஆண்டவரை வச்சு, ஆண்டவரை குறித்து நினச்சிருக்கிற பார்வையெல்லாம் மாறணும். இவர் என்னத்தை பண்ண போகிறார் இந்த ஆண்டவர் அப்படின்னு நினச்சிருக்கூடாது, புலம்பிடக்கூடாது. நான் ஜோம் பண்ணி பார்த்தேன், இனிமேல் நான் ஜோம் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இனிமேல் ஜோம் பண்ணுற மாதிரிலாம் கிடையாதுங்க, வேறு என்னத்தை செஞ்சு விட்டார் எனக்கு இந்த ஆண்டவர் அப்படின்னு முறுமுக ஆரம்பிச்சிடறோம். பாருங்களேன், நீங்கள் யோசேப்பை பற்றி கூட படித்து பாருங்கள். யோசேப்பு எந்த இடத்துலையும் முறுமுறுத்ததே கிடையாது. 17 வயசில் விற்றுவிட்டாங்க. பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது எத்தனை வயசு? 30 வயசு. இடையில ஒரு 13-14 வருஷம். அந்த 13-14 வருஷத்தை பற்றி பைபிளில் பார்த்தீங்கன்னா, முறுமுறுத்தான், ஆண்டவரை தூஷித்தான், ஆண்டவரை விட்டு பின்வாங்கினான், ஆண்டவரை இந்த பேதுரு மாதிரி சபித்தான், சத்தியம் பண்ணான் அப்படின்னு ஒன்றுமே பைபிளில் கிடையவே கிடையாது. அவ்வளோ அற்புதமான மனிதனுங்க யோசேப்பு.
யோசேப்பு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தான், சரிதானே? அந்த 5 வருஷங்கள் 7 வருஷங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் யோசேப்பிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் பைபிளில் இருக்குது, தேவாலயத்திலும் பெரியவர் அப்படின்னு பைபிளில் இருக்குது. இதையும் சேர்த்துக்கங்க, அவர் யோசேப்பிலும் பெரியவர். Christ is greater than Joseph, so we will be blessed always. அவர் யோசேப்பிலும் பெரியவர். ஆகவே நமக்கு எப்பவுமே ஆசீர்வாதம். ஏனென்றால் அவர் போஷிக்கும் கர்த்தர், யெகோவா ஈரே, ஜெகோவா ஜேரா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிறவர். நமக்கு எதை அவர் தந்தாலும் தரமாக தருவார், தரமாக தருவார், தாராளமாக தருவார். தரமாக கொடுத்தாரா? காண ஒரு கல்யாணத்தில் தரமாக கொடுத்தாரா? திராட்சை ரசம் தரமாக ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, அவர் தாராளமாக ஆசீர்வதிப்பார். தாராளம் என்ன? அந்த 5 அப்போ 2 மீன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் சீசர்கள் சொன்னாங்க, என்ன ஆண்டவரை மட்டும் பேர் இருக்காங்க, 200 அப்பத்துக்கு வாங்கினாலும் ஒன்றும் பத்தாது. இந்த வனாந்தரத்தில் போய் இந்த ஜனங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு சோறு போடுறது, இவங்களை அனுப்பி விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னாங்க. நீங்களே கொடுங்க, அப்போ நீங்களே கொடுங்க அப்படின்னார். அந்தரே அப்போ எங்கிட்ட ஒரு சின்ன பையனை கண்டுபிடிச்சி அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த 5 அப்போ 2 மீன் வாங்கிட்டு வந்துட்டார். சின்ன தம்பி, குட்டிமா, ஓடியா அப்படின்னு சொல்லி அவனை கொண்டாந்துட்டார். ஏசப்பா கையில் கொடுக்க வச்சிட்டார். கொடுத்துட்டான் அந்த சின்ன பையன். பாருங்களேன், அதுக்கப்புறம் பார்த்தா நான் நினைக்கிறேன், அந்த சின்ன பையன் திரும்பவும் அவன் பாக்ஸ் நிறையா கொண்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா கொடுத்த 5 அப்போ 2 மீன் போக இன்னும் நிறைய அவனுக்கு கொடுத்து விட்டுருக்கலாம். அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். சீஷர்களுக்கு ஆளுக்கு ஒரு கூடை கொடுத்துட்டார், அப்படி தானே? 12 கூடைகள் மிச்சம், ஆளுக்கு ஒரு கூடை. இல்லைன்னு சொன்னேன், மிச்சம் பாரு, மிச்சமே இருக்குது, எடுத்துப்போம், ஆளுக்கு ஒரு கூடை எடுத்துருப்போம். அந்த மாதிரி 12 பேருக்கு 12 கூடைகள் மாதிரி ஆண்டு கொடுத்துருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளை, தேவன் தரமாக கொடுப்பார். ரெண்டாவது எப்படி கொடுப்பார்? தாராளமாக கொடுப்பார். ஏனென்றால் அவர் போஷிக்கும் கர்த்தர், யெகோவா ஈரே. 23 சங்கீதம் 1 வசனம். அவர் எப்படிப்பட்டவர்? யெகோவா ரூவா, அவர் மேய்க்கும் கர்த்தர். 2வது வசனத்தில் படித்தோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் போஷிக்கும் கர்த்தர், யெகோவா ஈரே. எனக்காக அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது பிரியமானவர்களே, பிள்ளைகள், இந்த +2 பிள்ளைகள்லாம் அப்படியே பதறி பயந்து கலங்கி இருப்பாங்க. ரிசல்ட் எப்படி வருமோ, 10th 11th 12th பயந்து கலங்கி அடுத்து என்ன படிக்க போகிறது அப்படின்லாம் நினச்சி கவலைப்படலாம். பெற்றோர்கள் கூட கவலைப்படலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். என்னுடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய சபையார் எல்லாருக்கும், இன்னும் ஆன்லைனில் விசுவாசமாக கலந்து கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா குடும்பங்களுக்கும் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. ஆமென். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, இந்த அருமையான புதிய மாதத்தின் 4ஆம் மாதத்தின் முதல் நாள் ஆராதனையில், அதிகாலை ஆராதனையில், வாக்குத்தத்த ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்ள, ஆண்டவரை அண்டிக் கொள்ள, உடைய வார்த்தையை பற்றி கொள்ள தேவரீர் செய்த இந்த மகத்தான பாக்கியத்திற்காக, கிருபைக்காக ஆண்டவரையுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, 23ஆம் சங்கீதம் எங்களுக்கு பிரியமான சங்கீதம், எங்களுக்கு அருமையான சங்கீதம், தெய்வீக மெய்ப்பனின் சங்கீதம். அதிலிருந்து 2வது வசன தியானத்தை, வாக்கு தத்தத்தை நாங்கள் படிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் யெகோவா ஈரே, எங்களுக்காக எல்லாம் பார்த்து கொள்வீர், எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பீர் என்று நாங்கள் பாடுகிறோம், படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நீர் போஷிக்கிறவராய் இருந்திருக்கிறீர். இம்மையிலும் மறுமையிலும் நீர் போஷிக்கிற கர்த்தர், தரமாக போஷிக்கிறவர், தாராளமாக போஷிக்கிறவர். ஆண்டவரே, உடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்கூட்டியே எல்லாவற்றையும் நிராயத்தம் செய்து வைத்திருக்கிறீர் என்பதை ஆதாம் ஏவாள் சம்பவத்திலும் யோசேப்பின் சம்பவத்திலும் நாங்கள் படித்தோம். கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரை நிறைவாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக,
ஏற்கனவே எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவராக பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாரும். பல நேரங்களிலே ஆண்டவரை குறை நிறைந்த கண்களோடே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, புலம்பல் நிறைந்த வாய்களோடே உம்மை நாங்கள் தேடுகிறோம். ஆண்டவரே, அந்த தேடுதலிலும் முழுமை இல்லை, அந்த தேடுதலும் அரைகுறையாகத்தான் இருக்கப்பா. கர்த்தாவே, ஆபிரகாமுக்கு இருந்த அந்த விசுவாசம் கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் மகனே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற அந்த விசுவாசம் அந்த விசுவாச தகப்பனுக்கு இருந்துச்சே. விசுவாசத்தின் பிள்ளைகளாகிய அந்த ஆபிரகாமின் விசுவாச தந்தையின் பிள்ளைகளாகிய எங்களுக்கு விசுவாசம் அற்பமாக இருக்கிறது. ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுங்க. எங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்கள், சங்கடங்கள், சந்தர்ப்பங்கள் எப்படி இருந்தாலும் யெகோவா ஈரே இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற நிச்சயத்தை எங்களுக்கு தாரும். தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இன்னும் 10th பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் பிள்ளைகள் எழுத போகிறாங்க. பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. 11th 12th எல்லாம் முடித்து இன்னும் 10th இன்னும் முடிக்க போகிற இன்னும் எல்லா பிள்ளைகளும் ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நல்ல ரிசல்ட் ஆண்டவர் தாரும். எங்களுடைய திருச்சபையை ஆசீர்வதியும். திருச்சபை குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதியும். இந்த மாத ஊழியங்கள், இந்த மாத ஆராதனைகள் எல்லாம் பார்த்து கொள்ளும். ஆண்டவர், இந்த மாதத்தில் இருக்கிற திருவிருந்த ஆராதனை கர்த்தருக்கு சித்தமானால் VBS கூட்டங்கள், இந்த மாதத்தில் இருக்கிற வேத பாடங்கள், ஆண்டவரே ஆங்காங்கே நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த மாதத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆலயத்தில் இன்னும் ஆங்காங்கே நடக்க போகிற நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இன்னும் மற்ற வகுப்புகளை சேர்ந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பரீட்சைகள் இந்த மாதத்தில் ஆசீர்வதியும். தேர்தலை ஆசீர்வதியும். தேவ சித்தம் செய்யப்பட ஆண்டவர் கிருபை செய்யும். உமக்கு சித்தமான தலைவர்களை ஆண்டவர் இந்த இந்திய தேசத்திற்கு ஏற்படுத்தும்படியாய் வேண்டுகிறோம். தகப்பனே, கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் செய்கிற வேலைகள், எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் ஆசீர்வதியும். சென்ட்ரல் ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்கூல் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த மதுரை மாவட்டத்தை இங்கே இருக்கிற அட்வென்டிஸ்ட் மக்கள் எல்லாரையும், கான்ஃபரன்ஸில் இருக்கிற எல்லா ஊழியங்களையும், ஊழியர்களையும், விசுவாச குடும்பங்களையும், திருச்சபைகளையும், பள்ளிக்கூடங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு முன் செல்லுகிறவர் என்று நாங்கள் கடந்த மாதத்தில் படித்தோம். எங்களுக்கு முன்கூட்டியே எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர் என்று இந்த நாளிலே நாங்கள் படித்தோம். நல்ல பாடங்களுக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த நாளில் யார் யார் தேவைகளோடு மனதில் சஞ்சலங்களோடு வந்தார்களோ அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து சஞ்சலங்களை சந்தோஷமாக்கி ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் அனுப்பும். ஆண்டவரை எங்களை வழி நடத்தும். இந்த கோடை காலத்தில் கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். கர்த்தர் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். ஆண்டவரை, கடுமையான வெயில் சூழ்நிலையாக இருக்கிறது. நீர் எங்களுக்கு நிழலாக இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நோய் நொடிகள், நாசமோசங்கள் எல்லாத்துக்கும் விலக்கி கர்த்தர் எங்களை அரவணைத்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்தலும் இந்த புதிய மாதத்தில், புதிய காலாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரோடும் தேவாசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் போஷிக்கும் கர்த்தரால் உண்டாவதாக. ஆமென்.